நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நேர்களே. டீ டைம் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொருவரோடு இந்த டீ டைம் நிகழ்ச்சிகளோடு காலை பொழுதிலே நிறைய விடயங்களை அப்படியே நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அந்த வகையிலே இந்த வாரத்தினுடைய மிக சிறப்பாக எங்களோடு பேசிக்கொள்ள வருபவர் யாராக இருக்கும்? மங்கள் மதிப்புக்குரிய மான்ட்ரியலிலே மிகவும் பிரபலியமான ஒரு ஆசிரியை, எல்லோருக்கும் தெரியும், தயாபரே சர்மா ஆசிரியை அவர்கள் குழந்தைகள் திருக்குறள் வகுப்புகள், அது மட்டுமன்றி இங்கு படிக்கின்ற மாணவர்கள் கணக்கு பாடங்கள் மற்றைய சைவம் சம்பந்தமான பாடங்களை பயிற்றுவித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆசிரியை தான் இன்று எங்களோடு டீ டைம் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றார். சரி, அவரோடு நேரடியாக சந்தித்துக் கொள்வோம். வணக்கம் டீச்சர். வணக்கம் உமாராஜ். எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றேன். காலை பொழுது நல்ல காற்றுகள் வீசி குளுமையாக இருக்கின்றது வெளியிலே. ஆமாம் ஆமாம், ஒரு மிக மிக அருமையான ஒரு நல்லதொரு காலநிலைகளோடு இன்று காணப்படுகின்றது. சந்தோஷமாக அந்த அழகான காற்றலை போன்று நீங்களும் காற்றலைகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. இன்று நிறைய விடயங்களை அப்படியே பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். சொல்லுங்கள். நாங்கள் இன்று நீங்கள் கூறியபடி எங்களுடைய திருக்குறள் விழா, வள்ளுவரின் அறம் கூறும் திருக்குறள் விழா 2025 இந்த வருகின்ற மாதம் 21ஆம் தேதி செப்டம்பர் 2025 நாங்கள் கணேசா பாட்டி கோவிலே 3 மணி தொடக்கம், பிற்பகல் 3 மணி தொடக்கம் 8 மணி வரை நடாத்த இறைவன் அருள் கூடியிருக்கின்றார். கண்டிப்பாக நீங்கள் இந்த திருக்குறள் நிகழ்ச்சியை பற்றி இன்று இந்த டீ டைம் ஊடாக நிறைய விடயங்களை அப்படியே நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு திருக்குறள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த வயதிலே இதனுடைய அப்படியே ஆரம்பம் அப்படி இருந்தது டீச்சர்? ஆரம்பம் நான் இங்கே மும்பையிலே நான் பிரெஞ்சு, ஆங்கிலம், கணிதம் போன்ற பாடங்களை இப்ப இந்த வருடம் 31வது வருடமாக சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அந்த வகை 31 வருடம். அப்போது அந்த பிள்ளைகளோடு பழகும் பொழுது அந்த அவர்களுடைய இந்த பண்புகள், பழக்கங்கள் எல்லாம் எங்களுடைய இந்த வெளிநாட்டு வகையான இந்த கலாச்சாரத்தில் மூழ்கி விடாமல் இருக்க வேண்டும், பேசும் பொழுது ஒரு கண்ணியம் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துத்தான் அதை முதலிலே பிள்ளைகளோடு தொடங்கினேன். அது இப்பொழுது நான் நினைக்கின்றேன் 2011ஆம் ஆண்டு இதை ஆரம்பித்தேன் திருக்குறள் வகுப்பை. அப்போது முதலிலே இங்கு பிள்ளையார் கோவில் கோவையிலே இருந்து அந்த கோவில் மண்டபத்திலே தான் ஆரம்பித்தோம். அதாவது நாங்கள் அந்த திண்ணை பள்ளிக்கூடம் போல சின்ன ஒரு இடத்திலே ஆரம்பித்திருக்கின்றீர்கள். நிலத்திலே இருந்து பாய் விரித்து அப்படித்தான் அவர்கள் படிக்கிறார்கள். சந்தோஷமாக இருந்தது. உண்மையாகவே அந்த காலங்களில் இருந்து நிகழ்ச்சிகளூடாக வானொலியிலே ஒரு அறிவிப்பாளராகத்தான் நான் அறிமுகப்படுத்தி கொண்டோம். அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வகுப்புகள் அதற்கு முன்னதாக இருந்தே நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் உங்களை தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்ப காலங்களிலே பிள்ளையார்
பிள்ளையார் ஆலயத்தில் சோவையிலே இருக்கின்ற பொழுது அந்த ஆலயத்திலே ஆரம்பகால வகுப்புகள் எல்லாமே நடைபெற்றது என்று சொல்லியிருந்தீர்கள். இது எந்த அளவுக்கு இன்று ஆரம்பம், எத்தனை குழந்தைகளோடு ஆரம்பித்தீர்கள்? இன்று எவ்வளவு குழந்தைகள் ஆர்வமாக இந்த திருக்குறளை கற்றுக்கொள்கின்றார்கள்? அதற்கு மேல் இதை கூற மறந்துவிட்டேன். அப்பொழுது அந்த அகரம் வானொலியிலே நான் உங்களோடு ஒலிபரப்பாளராக நான் அந்த பணியாற்றிய போதும் நான் அப்பொழுது சிறுவர்களுக்கு திருக்குறளை வானொலி ஊடாகவும் அவர்களுக்கு கற்பித்து நாங்கள் அகரம் விழா நடக்கும் பொழுது அங்கே போட்டிகள் செய்திருக்கின்றோம். அதற்கு ரஞ்சினி ரஞ்சன் அவர்களும் எங்களுக்கு ஒரு பக்க துணையாக இருந்தார், அந்த திருக்குறளை வளர்ப்பதற்கு பிள்ளைகளை. அது நாங்கள் அதை கூற உங்களுக்கு மறந்து விட்டேன். அது 2009ஆம் ஆண்டு ஆரம்பித்தது திருக்குறள் விழா. திருக்குறள் கற்பிப்பது 2009ஆம் ஆண்டு உண்மையிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு. அப்பொழுது ஓரளவு நியாயமான பிள்ளைகள் அந்த போட்டியிலே பங்கு பெற்றினார்கள். ஒரு 15 பிள்ளைகள் 20 பிள்ளைகள். பரிசல்களும் அப்பொழுது வழங்கினோம். அந்த பரிசல்களை எல்லாம் எல்லோருடைய உதவியுடனும் நாங்கள் வழங்கினோம். பிறகு அப்படியே அதை அங்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டுதான் நாங்கள் பிள்ளையார் கோவிலிலும் ஆரம்பித்தோம். சில பிள்ளைகள் நேரடியாக படிக்க விரும்பினார்கள். அப்படியே 2016 கோவில் எல்லாம் அந்த லவாலுக்கு போன பிறகு நாங்கள் ஜெரிபாக்கிலேயும் அதை செய்து கொண்டிருந்தோம். அங்கே பார்க்கலையே சம்பர நேரத்திலே. பிறகுதான் நாங்கள் இப்பொழுது இணையதளம் ஊடாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைகள் 50 பிள்ளைகளுக்கு கிட்ட படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அம்மாமார்களும் இப்பொழுது படிக்க ஆர்வமாக இருக்கின்றார்கள். அம்மாமார்களும் கண்டிப்பாக. திருக்குறள் என்பது தமிழர்கள் எல்லோருடைய மிக முக்கியமாக, ஒரு மனிதன் முழுமையாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த முழுமையாக எல்லா குறள்களையும் தெரிந்திருக்காவிட்டாலும் ஒரு சில குறள்களாவது மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு குறளும் நிறைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறைகளை ரொம்ப அழகாக சொல்கின்ற குறள்கள் தான் நிறையவே இருக்கின்றது. நிச்சயமாக. அதாவது நாங்கள் உதாரணமாக சொன்னால், இப்ப ஒரு மொழியை நாங்கள் கற்க வேண்டும் என்றால் ஒரு டிக்ஷனரி பார்த்து நாங்கள் மொழிகளை கற்றுக்கொள்வோம். அதே போலத்தான் எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு பாடம். கண்டிப்பா அந்த வாழ்க்கை என்னும் பாடத்தை நாங்கள் வாழ்க்கையை சரியாக ஒரு வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த திருக்குறள் தான் வாழ்க்கையின் டிக்ஷனரியாக அமைந்திருக்கின்றது. அதுல போய் நீங்க என்னத்தை தேடி பார்த்தாலும் அதிலே உங்களுக்குரிய விடை கிடைக்கும். இப்பொழுது நாங்கள் சொல்லுவோம், உதாரணமாக ஒரு குறளிலே சொல்லுவோம், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரான நன்னயம் செய்து விடல் என்று சொன்னால், எங்களுக்கு துன்பம் செய்தார்களுக்கு நீ நன்மை செய்ய என்று சொல்லுவ. அப்ப சில பேர் யோசிப்போம், எல்லாருக்கும் போய் நன்மை செய்கிறதா, இதை இவர் சொல்வது சரியில்லை என்று சொன்னால், இன்னொரு இடத்துல கூறி இருக்கின்றார், நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்ற கடை. அப்ப நீ செய்ய போகைக்குள்ளேயும் அவர் நல்லவரோ கூடாதவரோ பார்த்து அவர் அடுத்ததில் சொல்றார். ஆனபடியே அந்த திருவள்ளுவர் சொல்ற கருத்திலே எந்த ஒரு பிழையும் நாங்க கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக. அது எல்லாமே அதைத்தான். அது எப்பொழுதுமே நாங்கள் படிக்கின்ற காலங்களிலே பாடசாலைகளிலே படித்திருந்தாலும் கூட அது இன்று அந்த அவ்வப்போது ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்ற நன்மைகள் தீமைகள் எல்லாமே வருகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு குறளும் ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் வருகிறது இல்லை. படிக்கின்ற காலத்திலோடு அப்படியே போகாமல் அது இன்னும் மனதளவிலே இருக்கிறது என்றால் அது எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் நடக்கின்ற பொழுது அந்த மனது ஆறுதலுக்காக அந்த வரிகளை தாகம் தீர்க்கும் ஒரு திருக்குறளாகவே அந்த நேரங்களிலே அதை எடுத்துக்கொள்வோம். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கடந்து போய்விடுகின்றோம். அந்த மன ஆறுதல் ஆக இருப்பதற்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான மிக முக்கியமான ஒரு இங்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு அதுவும் திருக்குறள் வகுப்பு நான் நினைக்கின்றேன் ஆசிரியை இலவசமாகத்தான் நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர்கள் இல்லை? நிச்சயமாக. குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களும் இப்போது
10 அம்மாமார் பட்டு கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் திருக்குறளை. திருக்குறள் எல்லோருக்கும் இலவசம் தான். ஏனென்றால் நான் இப்ப சொன்னது போல இந்த கருத்துக்கள் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, வளர்ந்தவர்களும் அறிந்திருக்க வேண்டியது உண்டு இல்லையோ? கண்டிப்பாக கண்டிப்பாக. நாங்கள் கூட அந்த தெய்வீக ராகத்தில் நான் 4 குறள் நீங்கள் விடுமுறைக்கு சென்றபடியினால் அந்த குறள்களை அதற்குள் சேர்த்துக் கொள்ள முடியவில்லை. இனி தொடர்ந்து அந்த குறள்கள் அந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் இந்த நிமிடத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு, குழந்தைகள் எவ்வளவு ஆர்வமாக இந்த திருக்குறளை கற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் இங்கு வந்து பிற மொழியிலே கற்றுக்கொள்கின்றார்கள், பிரெஞ்சு ஆங்கில மொழிகளிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய அதாவது உற்சாகமாக அவர்கள் எப்படி இதை பார்க்கின்றார்கள், சந்தோஷமாக கற்றுக்கொள்கின்றார்களா, எப்படி இருக்கின்றது, அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள்? நிச்சயமாக அந்த பிள்ளைகள் வரும்பொழுது நல்ல ஆர்வமாக இருப்பார்கள். பெற்றோரும் சொல்வார்கள், அங்க சில வேளை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால், அம்மா நாங்கள் திருக்குறளை படித்திருக்கின்றோம், இது நாங்கள் செய்வது அறம் இல்லையோன்னு சொல்லி அறமோண்டு அந்த வார்த்தையை பாவிக்கிறார்களாம் என்று கூறுவார்கள். அதில் இருக்கின்ற நல்ல அழகான வார்த்தைகள் எல்லாமே அவர்கள் பேசுகின்ற பொழுது பாவிக்கின்றார்கள். உண்மையாகவே நீங்கள் சொல்வது போன்று இது ஒரு கேட்பதற்கு யாருக்கோ ஏதோ ஒரு கதை சொல்வது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளும் அதை ஆரம்ப காலத்திலே கற்றுக்கொண்டு அதன் முறையாகவே நாங்கள் வாழ்க்கை முறையும் வாழ வேண்டும், பேசுகின்ற பொழுதும் அப்படியே ஆக வேண்டும் என்று அந்த சின்ன சின்ன குழந்தைகள் நினைத்தாலே அதுவே ஒரு பெரிய விடயம் இல்லை, இன்னும் ஒரு பெரிய மாற்றம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக. அதோடு பிள்ளைகள் நான் இப்பொழுது உண்மையிலே மகாராஜ் ஒரு பெரியவர் கூட ஒரு திருக்குறளை நான் கற்பிக்கும் பொழுது ஒருக்கா சொல்லுவேன், ஆறுதலா சொல்லுவேன். இப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற ஆறுதலா சொன்னா அதை வடிவா கிரகிச்சுட்டு உடனடியாக அதை திருப்பி எனக்கு சொல்லுவார்கள், ஒப்புவிப்பார்கள். அவ்வளவு கட்டித்தனமான பிள்ளைகள் எங்களுடைய மொன்றியல் பிள்ளைகள். கண்டிப்பாக. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அந்த திருக்குறள் மேல் உள்ள அந்த ஒரு ஊக்கம் பற்று கூறலாம், அக்கறையும் அது விருப்பமுமாகவே அவர்களுக்கு இருக்கின்றது. இது மிக முக்கியமானது என்பதையும் அவர்களும் இப்போ எல்லாமே இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கும் மிக முக்கியமாக சொல்லப்படுகின்ற ஒரு பிடியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கு கூட ஒரு பைபிள் இருக்கின்றது. அந்த மாதிரி தான் ஒவ்வொருவருக்குமே வந்து இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் இருப்பது போன்று கிறிஸ்தவர்களுக்கும் இருப்பது போன்று நமக்கும் வந்து இந்த திருக்குறள் இருக்கிறது. அப்படி என்று கூற முடியாது மகாராஜ். இந்த திருக்குறள் என்பது மொழியை கடந்து, மதங்களை கடந்து, காலத்தை கடந்து, அது பழைய காலத்துக்கு தான் பொருத்தம் அல்லது இந்த காலத்துக்கு தான் பொருத்தம் அல்லது இனி வரப்போற காலத்துக்கு பொருத்தம் என்று சொல்லி எந்த காலத்துக்கும் இல்லாமல் பொதுவாக எப்பவுமே மாறாது ஒன்று. அதனாலே அந்த எல்லா மதத்தவருக்கும் இந்த திருக்குறளை கற்கலாம். ஏனென்றால் அதுல திருவள்ளுவர் அந்த ஒரு கடவுளின் பெயரை குறிப்பிடவில்லை அவர். இல்லை, அதைத்தான் நான் சொல்கின்றேன். ஏனென்றால் எல்லா மதத்திலும் கூட இந்த குறளுக்கு சமமாக அவரவர்களுடைய மதத்திலே நிறைய விடயங்களை மாற்றி எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் நான் என்ன கூற வருகின்றேன் என்றால் இந்த திருக்குறளை இப்பொழுது என்னோட கிறிஸ்தவ பிள்ளைகளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருக்குறளை என்னோட வந்து அதனால் தான் சொல்கிறேன், முஸ்லீம் மக்களுக்கும் அந்த திருக்குறளை படிக்கலாம். அதுல சொல்ற எல்லாரும் இது படிக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு நூல். அதனால்தான் அதுக்கு பேரே உலக பொதுமறை என்று திருக்குறளுக்கு பேர். உலக பொதுமறை என்று இன்னும் ஒரு பேரும் இருக்கிறது. அதால உலகத்தில் உள்ள அத்தனை, அதாவது இந்த திருக்குறளை மகாராஜ் என்னன்னு சொல்லி சொன்னால் 180 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 100, அதாவது பிரெஞ்சு மொழியிலேயும் இருக்குது. நான் பிரெஞ்சு பீப்புளோட கதைக்கும் பொழுது அவர்களுக்கு கூட நான் அவைகளுக்கு சொல்லி இருக்கேன், இதை எடுத்து படித்து பாருங்கள் என்று. அவையிலெல்லாம் நல்ல ஒரு ஆர்வமாக சில பேர் வேற இருக்கிறார்கள், வந்து ஒரு பார்க்க வேண்டும் எங்களுடைய விழாவிலே. மொழி தெரியாமல் விட்டாலும் அப்ப இவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நல்ல விஷயத்தை சொல்ற இந்த நூலை பற்றி நாங்க வந்து பார்க்க வேண்டும் என்று எங்களுடைய அந்த நடக்க போற 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடக்க போற விழாவிலே வந்து பார்க்க ஒரு சில இங்கே வெள்ளைக்காரர்களை போன வருஷமே வந்திருக்கிறார்கள் 1-2 பேர். இப்போ குழந்தைகளோடு பெற்றோர்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி, கடந்த வருடம்தான் நீங்கள் முதலாவது வருடமாக அந்த நிகழ்ச்சியை வெளியிலே செய்திருந்தீர்கள், இது 2வது வருடம் அப்படியா?
நிச்சயமாக அப்படித்தான். இந்த கண்டிப்பா. முறையும் போன வருஷம் போல பெற்றோர்கள் வில்லுப்பாட்டு, மற்றது விவாதம், திருக்குறளை பற்றி விவாதங்கள், நடனங்கள், மற்றது கவிதை, நாடகம், மற்றது சில அதாவது குறள், அதாவது ஒரு சொல்லினமே அந்த நடனத்தோடு சேர்ந்து குறளை செய்வார்கள். அந்த கதா பிரசங்கம் போல ஒரு வித்தியாசமான முறைகளிலே அந்த திருக்குறளை, அதாவது நாங்கள் இப்ப அரிசி இருக்கின்றது, அரிசியை மற்றவர்கள் விரும்புறபடி நாங்கள் புட்டு இடியப்பம் செய்வது போல இந்த திருக்குறளை நாங்கள் வேறு இடமாக கொடுக்கும் பொழுதுதான் அந்த மக்கள் ஒரு ஆர்வமாக ஒரு ஆசையாக பார்த்தார்களோ. கண்டிப்பாக அதைத்தான் இப்ப நாங்கள் பேசுகின்ற பொழுதும் சில விடயங்களை அதை எந்த தொனியில் பேசுகின்றோம் என்பது ஒரு பக்கம் இருக்கும். அதை எப்படி கொடுத்தால் மக்கள் அதை விரும்புகின்றார்கள், குழந்தைகள் அதை விரும்புகின்றார்கள் என்பதற்கிணங்க நாங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட நாங்கள் அதை சொல்கின்ற பொழுது அது அவர்கள் வெகு விரைவாக அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அதை அப்படியே ரொம்ப அழகாக வடிவமைத்து கொடுத்தால் நீங்கள் சொன்ன மாதிரியே அரிசியாக சாப்பிடுவார்கள். அதுதான் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய அழகுமே அதுவாகத்தான் இருக்கின்றது. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னென்றால் ஒரு புலம்பெயர்ந்த நாட்டிலே இலங்கையில் இருந்து ஒரு ஆசிரியராக இந்த நாட்டுக்கு வந்ததற்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விடயம், குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை செய்ய வேண்டும். அப்போ மனிதர்கள் எல்லோருமே இருக்கின்றோம் தான், பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ரீதியாக இதை பற்றி நிறைய பேர் கொஞ்சம் இந்த திருக்குறள் சொல்வதாக இருந்தால் கூட சிலருக்கு ஐயோ இது என்ன குறளாகவே இவ்வளவு சொல்லி வைத்திருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாவற்றையும் ரொம்ப கஷ்டம் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக அதை சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைகள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகின்றார்கள் என்றால் அது உண்மையாகவே அத்தனை பாராட்டுகளும் உங்களுக்குரியதாகவே இருக்கும். இந்த மாதிரி தான் இனி வருகின்ற காலங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் மிக முக்கியம் இல்லை? இப்போ இந்த குழந்தைகள் ஒரு சண்டை பிடிப்பதாக இருந்தால் கூட ஒரு குறள் ஞாபகம் வந்துவிடும். அவர்கள் இல்லை சண்டை பிடிக்கக்கூடாது, நாங்கள் ஒரு நன்றி சொல்லும் போது கூட ஒரு குறள் ஞாபகம் வந்துவிடும் அவர்களுக்கு. நாங்கள் பெற்றோர்களை எப்படியெல்லாம் வழி நடத்த வேண்டும், பெற்றோர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லாத்துக்குமே குறள் ஒவ்வொரு அழகான நிறைய குறள்கள் இருக்கிறது இல்லை? திருக்குறளிலே நாங்கள் குழந்தைகள் அப்பொழுது அது நான் என்னுடைய அதாவது எங்களுடைய அந்நியர் தினத்தில் கூட அந்த குழந்தைகளும் அம்மாமார்களும் சொன்ன அந்த விடயங்கள் நிறைய பேருக்கு ரொம்ப சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார்கள். அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த குழந்தைகள் ஒரு குறள் சொல்லும் பொழுது அம்மாமார்கள் அதற்கான பொருட்களை சொல்லும் போது அவ்வளவு அழகாக சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் ஐத்தமிழ் குடும்பத்தோடு முன்கூட்டிய நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அதே நேரத்தில் இந்த மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சி ஒருங்கமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது? இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்து ஒவ்வொருத்தரையும் அந்த ஒழுங்காக அதை நான் சரிபார்த்து கொண்டிருக்கின்றேன். நான் இப்போ உங்களுக்கு முதலில் கூறியது போல இது அந்த ஒவ்வொரு ரசனை இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் அந்த தரம் பிரித்து இதில் ஒரு வில்லுப்பாட்டு இருக்க வேண்டும், ஒரு விவாதம் இருக்க வேண்டும், ஒரு நடனம் இருக்க வேண்டும், அப்படி என்றெல்லாம் யோசித்து அதோட 4 வயதுல இருந்து பிள்ளைகள் பங்கு பெற்று இருக்கிறார்கள். 4 வயது குழந்தைகள் கூட 4 வயதிலிருந்து அம்மாமார் வரையும் நாங்கள் அதாவது சொல்லுங்க ஓரளவு 50 வயது வரையும் என்று சொல்லுங்க பங்கு பெற்று இருக்கின்றார்கள். 50-55 வயது என்று சொல்லுங்க. அது வயது எல்லை கிடையாது தானே, எந்த வயதில் நான் என்ன கூற வருகிறேன் என்றால் அந்த 4 வயதிலிருந்து அந்த ரேஞ்ச் வரையும் உள்ள எல்லோரும் அந்த திருக்குறளிலே பங்கு பெற்று இருக்கிறார்கள். 4 வயதில் இருக்கின்ற குழந்தை கூட ஒரு அழகாக, நான் கடந்த வருடத்தில் கூட ஒரு ரொம்ப அழகான ஒரு சின்ன காணொளியை பதிவு செய்திருந்தேன். அது இப்பொழுது பார்த்தாலும் நானே எனக்குள்ளே சிரிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குழந்தை தன்னுடைய சகோதரர் அந்த குரலை சரியாக சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக அவர் ரொம்ப கடுமையாக முயற்சி செய்து அதை சொல்வதற்கு உதவி செய்திருந்தார். அவருடைய குரலையே அவர் மறந்து விட்டார். ஆனால் தன்னுடைய சகோதரனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான ஒரு காணொளியை கூட நான் பதிவு செய்திருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி 4 வயது குழந்தைகள் கூட இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள். கிட்டத்தட்ட எத்தனை மணித்தியாலங்களுக்கு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது?
கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலங்கள் நாங்கள் இப்பொழுது போன வருஷம் சென்ற வருடம் கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்களை கிட்ட போய்விட்டது. ஏனென்றால் ஒன்றும் நான் அதை சுருக்க முடியாமல் போய்விட்டது. இந்த முறை முயற்சி செய்து சுருக்க பார்க்கின்றோம். அந்த வகையிலே ஒரு 5 மணித்தியாலத்துக்குள்ளே கூடுதலாக தேவையில்லாத எல்லாவற்றையும் நாங்கள் டிலீட் பண்ணி செய்ய பார்க்கின்றோம். ஆமாம், அது திருக்குறளே மிக சுருக்கமாக சுருக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இப்ப நாங்களும் நிகழ்ச்சிகளையும் கொஞ்சம் சுருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றீர்கள், அப்படியா? அதுதான் உண்மைதான். ஒரு கருத்தை சொல்லி அவர் 7 சொல்லுக்குள்ளதான் எல்லாத்தையும் அடக்கி இருக்கின்றார். அவரை ரொம்ப சுருக்கமாகத்தான் சொல்ல வேண்டும் என்றுதான் 2 வரிகளிலே ரொம்ப அழகான 2 வரி 7 சொற்களில் தான் இருக்கு ஒரு குறள். அதான் நான் சொல்றேன், நான் பிள்ளைகள் பாடமாக்கிக்குள்ள ஒரு குறள்ல 7 சொற்கள் இருக்கின்றது. அதில் என்ன பாடமாக்குறது? இவன் அம்மாமார் கூட அப்படித்தான் அதைத்தான் அவைகளுக்கு சொல்லுவேன். 7 சொல்லு படிப்பதில் பொழுது கஷ்டம் இல்லை தானே என்று. அதே நேரத்திலே இப்ப வானொலி ஊடாக இதையும் கூறுவேன், யாராவது பெரியவர்கள் இருந்தால் இலவசமாக திருக்குறளை கற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே ஒரு படிக்க தொடங்கும் பொழுது அவர்களுக்கே நல்ல ஒரு ஆர்வமாக பெற்றோர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக எனக்கே ஆசையாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம்தான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதுதான் நான் கூட அதில் பல தடவைகள் யோசித்திருந்தேன், அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன எல்லாமே ஞாபகத்தில் நிற்பது என்பது கிடையாது. இல்லை, இப்போ படிக்கின்ற காலத்தோடு சில குறள்கள் அப்படியே காணாமலே போய்விட்டது. அப்போ அதை மீண்டும் ஒரு முறை யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, அதை நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது நிறைய நல்ல விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படும். இந்த நிகழ்ச்சியினூடாக கூட சொல்வதற்கு நிறைய தேவைப்படுகிறது. பார்க்கலாம் கண்டிப்பாக. உண்மையிலே இப்ப நான் உண்மையிலே நான் கணித விரிவுரையாளராகத்தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கடமையாற்றினேன். ஆனால் இது நான் திருக்குறள் படித்தது எங்கள் வீட்டோடுதான். அதாவது ஆன்மீக ரீதியாக இந்த திருக்குறளை கற்றுக்கொண்டேன். அதாவது இது என்னன்னா தமிழிலேயும் திருக்குறள், அதாவது தமிழுக்கும் திருக்குறள் உரிமை, அதே நேரத்தில் இது ஆன்மீகத்துக்கும் இந்த சொந்தம் இந்த திருக்குறள். அப்ப நான் படித்தது இந்த மாதிரி என்றால் ஆன்மீக ரீதியாக. ஆனால் இதிலே நிறைய இதை படிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமலே கணக்க தமிழ் சொற்களையும், அதாவது உங்களுக்கு தெரியாத தமிழ் சொற்கள் இதுல இருக்கின்றது. அதனாலேதான் இதை நாங்க இன்னும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முக்கியம் சொல்ல வேண்டும் என்றபடியா சொல்லிடுவேன். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த கலண்டர் இருக்கு இல்லோ, நாங்க ஆங்கில வருடம் என்று கூறுகிறோம் 2025 என்று. ஆனால் இது தமிழர்களுக்கு உரிய தமிழ் ஆண்டு என்று சொல்லி சொன்னால் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டைத்தான் முதலாவதாக கொண்டு, அவர் கிறிஸ்துவுக்கு முதல் 31 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்தவர். முன்னுக்கு அப்ப அந்த அவர் பிறந்த ஆண்டிலிருந்து எங்களுடைய ஆண்டை, தமிழ் புத்தாண்டை கணித்து இந்த வருடம் வள்ளுவர் பிறந்த ஆண்டை வச்சு தமிழ் ஆண்டாக 2056ஆம் ஆண்டு என்று இதைத்தான் எங்களுடைய தமிழ் ஆண்டாக இந்தியாவிலே அவர்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது திருக்குறள், திருவள்ளுவர் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் மறைமுகமாக சொல்லப்படாத நிறைய விடயங்கள் இருக்கின்றது. நீங்கள் அந்த திருக்குறளோடு இருக்கின்றபடியினால் நிறைய விடயங்களை அதை பற்றியே தேடி பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் அப்போ நாங்கள் பார்க்கின்றவர்களுக்கு இது 1330 குறள்கள் இருக்கின்றதா, அதோடு முடிந்து விடுகிறதா, திருக்குறள் இதை சொல்கின்றதா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உலகு என்று சொல்லப்படுகிறதா, அதை தான் நாங்கள் கவனமாக எடுத்துக்கொள்கின்றோம். அதோடு உண்மையில நாங்கள் செய்கின்ற இந்த திருக்குறள் விழா என்பது ஒரு பேருக்காகவோ போலுக்காகவோ இல்லை. இந்த நல்ல விஷயங்கள் எங்களுடைய மக்களிடம் சென்றடைய வேண்டும். இந்த திருக்குறள் உண்மையிலேயே எங்கள் மொழியிலே எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த திருவள்ளுவரால் எங்களுடைய மொழியில் பெருமை அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு பெருநோக்கத்தோடு தான் நான் இதை எனது செலவில் உண்மையிலேயே மொமாராஜ் நான் என்னுடைய கையாலை போட்டுத்தான் இந்த விழாவுக்கு இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பாக அதுதான். அதில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே அதற்கு கொஞ்சம் உதவி புரிந்தால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இப்போ ஒருவர் தனியாக ஒரு நிகழ்ச்சியை செய்கின்ற பொழுது அதில் நிறைய கஷ்டங்கள், இனி வருகின்றவர்களுக்கு எங்களுடைய திருக்குறளில் சொல்கின்ற வருவோரை வரவேற்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் வரவேற்று ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும். அது
எல்லாவற்றையும் ஒரு ஏனென்றால் அது எல்லாமே இந்த திருக்குறளிலே சொல்லப்படுகின்றது. அப்ப அதுவும் மிக முக்கியமானது. அதன்படி அதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதாவது விருந்துக்கே ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறோம், விருந்துண்டலுக்கு. ஆனபடியால் நாங்கள் அங்கு வருகின்ற அத்தனை பேருக்கு விருந்து நாங்கள் அளிக்க இருக்கின்றோம் இலவசமா. ஏனென்றால் திருவள்ளுவர் சொன்னதில் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா? அதுதான் அது அந்த குரலிலே அதை பற்றிய ஒரு நிகழ்ச்சி செய்கின்ற பொழுது அப்ப வருகின்றவர்களுக்கு அதுவும் அதற்குள் கலந்து கொடுக்கப்பட வேண்டும். அத்தனை அம்சங்களும் இருந்தது. நான் கடந்த வருடம் வந்திருந்தேன் தானே, அப்பொழுது நான் பார்த்த பொழுது மிக சந்தோஷமாக எல்லோரும் இருந்து ரொம்ப அழகாக ரசித்து அப்படியே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதை நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக இருந்தால் இன்னும் சுவாரஸ்யமாக அவர்கள் அந்த இருக்கும். ஏனென்றால் கொஞ்சம் ஒரு இப்போ எப்பொழுதுமே நாங்கள் ஒரு விடயத்தை சொல்கின்ற பொழுது ஒரு 5 நிமிடத்துக்குள் சொன்னால் அது ஓரளவு உள்வாங்கிக் கொள்வார்கள். அது அப்படியே தொடர்பாக இருந்தால் சில நேரத்திலே உள்வாங்கிக் கொள்ளாமல் அப்படியே கடந்து போய் விடுவார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவ்வளவு அவசரமான உலகத்திற்கு எல்லோருமே வந்துவிட்டோம். ஆகையினால் எல்லாவற்றையுமே அவசரமாக சொல்லும் பொழுது அது அப்படியே அவர்கள் உள்வாங்கி கொண்டு வெளியேறி போகின்ற நேரங்களாகவே தான் இருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் அந்த போனவரிடம் அத்தோடு நான் பரிசு எழுதும் பொழுது பிள்ளைகள் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்ற மாதிரி விரும்பாத்தான் பரிசுகளும் சில பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனபடியா அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும் பொழுதுதான் அவர்கள் தொடர்ந்து இதை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு வரும் இல்லையோ? கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அதற்காகத்தானே சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வப்போது. இல்லாவிட்டால் அவர்கள் சோர்ந்து விடுவார்கள். நான் இவ்வளவுதான் படித்தாலும் எனக்கு எதுவுமே கொடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஆகிவிடும். ஒரு சின்ன ஒரு பென்சில், ரேசர் அப்படி ஏதாவது ஒன்று கொடுத்தால் கூட அவர்கள் அதை பெரிய சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். கண்டிப்பாக. அதாவது இப்பொழுது அம்மா நான் ஒரு அம்மா சொன்னா இந்த திருக்குறளை பாடமாக்கினால் டீச்சருங்களுக்கு கிஃப்ட் தருவாவோ அப்படின்னு அதாவது இது நான் சொல்றது 4-5 வயது பிள்ளைகள். அதுதான் அது அவர்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் எப்பொழுதுமே ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே தோன்றும். அது கண்டிப்பாக அது வளர்ந்து வருகின்ற குழந்தைகளுக்கு அது அது அவர்கள் இவ்வளவுதான் வீட்டிலே வசதியாக வாங்கி கொடுத்தாலும் கூட அதற்குரிய தங்களோட ஒரு திறமையினால் பெறும் பொழுது அவர்கள் தாங்கள் உழைத்து பெறுவது போன்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவர்களுக்கு. கண்டிப்பாக அது தெரியும். நாங்கள் அதுதான் நீங்களும் ரொம்ப அழகாக அந்த குழந்தைகளோடு அப்போ இந்த மாதிரி டீச்சரோடு குழந்தைகள் அப்படியே கோபப்பட வைப்பார்களா? சில நேரத்தில் அந்த கோபத்தை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள்? இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் ரொம்ப பிஸியான குழந்தைகள். எந்த நேரமும் ஏதாவது ஒரு வகுப்பு இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. என்ன மாதிரி அவர்கள் அதை அப்படியே வருகின்ற சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது எப்படி அதை எதிர்நோக்குவார்கள்? அவர்கள் அந்த நேரம் ஆனா டீச்சருக்கு ஒரு நல்ல பயம் கலந்த மரியாதை கலந்த பயத்தோடு தான் கற்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் உண்மையாக கற்க முடியும். அதாவது ஒரு விளையாட்டாக பயம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய கற்கின்ற கல்வி மூளையிலே போய் சென்றடையாது. அதனால அவர்களுக்கு தெரியும் டீச்சர் எங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இப்படி ஒரு சீரியஸான டீச்சராக இருக்கின்றான் அவர்கள் யோசிப்பார்கள். அதுவும் இந்த குறளிலே சொல்லப்படுகிறது தானே, இருக்கிறது தானே? நிச்சயமாக. சும்மா சொல்ல போனால் பெற்றோர் கல்வி கற்கும் பொழுது அவர்களே சொல்வார்கள். அதுதான் ஒரு பயம் கலந்த மரியாதை எப்பொழுதுமே குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அதிலே எல்லாமே இருக்க வேண்டும். இப்ப நாங்கள் அறுசுவை கலந்த உணவு என்று சொல்லிக்கொள்வோம். அதே மாதிரி தான் ஒரு ஆசிரியரிடம் எல்லாமே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் அவர்களோடு நாங்கள் எப்பொழுதுமே நகைச்சுவையாகவே இருந்துவிட்டால் அதை கற்றுக்கொள்கின்ற சில விடயங்கள் கூட அவர்களுக்கும் அது நகைச்சுவையாகவே போய்விடும். இந்த குழந்தைகள் இப்ப 4 வயது குழந்தை இதை கற்றுக்கொள்மாக இருந்தால் அது 40 வயதிலும் அதை மறக்காமல் மனதிலே அப்படியே பதிவாக வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதைத்தானே நாங்கள் என்று செய்கின்றோம். படிக்கின்ற காலங்களில் நாங்கள் இதை யோசித்திருக்க மாட்டோம். இல்லை, இவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த மாதிரியான சொற்கள் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படும். நாங்கள் ஒரு விடயத்தை கதைக்க போகின்ற பொழுது எவ்வளவோ ஒரு விடயத்தை யோசிக்க வைக்கின்றதற்கு அந்த நாட்களில் படித்தது அது தேவைப்படுமா என்று நாங்கள் யோசித்திருக்க மாட்டோம். இல்லை, ஒரு சின்னதாக கூட யோசிக்கவில்லை. ஆனால் அது எவ்வளவு இன்று உறுதுணையாக
எப்படியாக இருக்கிறது அப்படி என்பதை நானே இப்பொழுது உணர்ந்து கொள்கின்றது சில மேடைகளில் சில இடங்களில் பேசுகின்ற பொழுது. இப்போ நேற்று கூட அந்த ஆலயத்தில் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் அதைத்தான் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் ரொம்ப அழகான கவனமான கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்கின்றீர்கள் என்றால் அது அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பயிற்சி செய்து, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதை செய்ததாலே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கின்றது இல்லையோ? அதுதான், அது தானாகவே அது கிடைத்து விட்டது. அதுதான், அது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு குரல்கள் என்ன சொல்கின்றது, ஒரு என்ன இது என்ன நடக்கின்றது அப்படின்ற ஒரு விடயத்திலே கொஞ்சம் கவனமாக நாங்கள் வாசிப்பது கேட்பது அப்படியான ஒரு விடயம் இருக்கிறது. சரி, இப்போ இங்கு படிக்கின்ற உங்களோடு இருக்கின்ற குழந்தைகளுடைய வாசிப்பு திறமைகள் எப்படி இருக்கின்றது? அவர்கள் வாசிப்பதில் ஆர்வமாக இருக்கின்றார்களா? புத்தகங்கள் அது என்ன மாதிரி இருக்கின்றார்கள்? அதாவது திருக்குறள் என்னும் பொழுது நான் அதை எழுதுவதற்கோ அல்லது வாசிப்பதற்கோ கற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது வாய் மூலம்தான் அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள், மனனம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு அதாவது நான் அவர்களை நான் இப்ப சொன்னது போல கொஞ்சம் அவர்களை கவனத்தை என் மூலம் என்னிடம் செலுத்தும்படி அவர்களை கொஞ்சம் அச்சுறுத்தி, அதாவது அச்சுறுத்தி என்ன பயப்படுத்தி அல்ல, நான் பேசும் பொழுது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கொஞ்சம் அதிகமாக வந்துவிடுவார். அதாவது என்னுடைய கொண்டோலுக்குள் வந்து விடுவார்கள், கட்டுப்பாட்டுக்குள். அப்ப அதை கவனமாக கேட்டு அதை சில வேளைகளில் அவர்கள் தமிழ் இங்கே தமிழ் பள்ளிக்கூடங்களும் இருக்கின்றது தானே, அங்கே எழுத வாசிக்க கற்றுக்கொள்வார்கள், என்னோடு பேச கற்றுக்கொள்கிறார்கள். சரி, ரொம்ப அழகான விடயம். ஒரு இடத்திலே எழுதுவதற்கு கற்றுக்கொள்கின்றார்கள், உங்களோடு பேசுவதற்கு கற்றுக்கொள்கின்றார்கள். அதோடு இங்கு உண்மையிலே என்னோடு அவர்கள் கற்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த அவர்களுக்கு கணக்கு தமிழ் சொற்கள் சொல்ல தெரிகின்றது, வாயினால் சொல்வதற்கு பழகுகிறார்கள், அதாவது தெரிந்து கொள்கின்றார்கள். எத்தனையோ கஷ்டமான சொற்களை நாங்கள் இந்த திருக்குறளிலே கல்வி கற்றிருக்கின்றோம். நானே கணக்க தமிழ் சொற்களை இங்கு அறிந்திருக்கின்றேன். அவற்றை நான் கற்றவற்றை என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அதனால் அவர்கள் கணக்கு, அதாவது அதிகமான தமிழ் சொற்கள் அறிந்திருக்கின்றார்கள். மற்றது பெற்றோரை சொல்வார்கள், இப்பொழுது அவர்கள் தமிழ் பேசும் பொழுது கொஞ்சம் சுத்தமாக தமிழ் பேசுகிறார்கள். அதாவது நான் எவ்வாறு பேசுகிறேனோ நான் சொல்லுவேன், நான் டீச்சர் எப்படி பேசுகிறாவோ அதே போல உங்களுடைய பேச்சும் இருக்க வேண்டும். அவர்கள் என்னன்னா வாட்ஸ்அப் மூலம் எனக்கு அந்த தாங்கள் ரெக்கார்ட் பண்ணி விடுவார்கள். அதுல ஒரு சின்ன உச்சரிப்பு பிழையாக இருந்தால் இன்னும் திருப்பி அதை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவோம் சொல்லி விடுவேன். அப்படி 10 தரம் 15 தரம் அவர்களை திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி அவர்களுக்கு நான் அந்த வாயினால் ஓரல் அதை சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்னோட வருகின்ற பிள்ளைகளுக்கு. அதைத்தான் சொல்லுவேன், தமிழ் பள்ளிகளிலே சென்று நீங்கள் எழுத வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், என்னோட வருகின்றவர்கள் நீங்கள் என்னோட பேசுவதை சுத்தமான தமிழை பேசுவதற்கு பழகிக் கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு பேசுவதற்கும் மனனம் செய்வதற்கும் அது உண்மையாகவே எழுத்து வடிவிலே பாடசாலைகளிலே எழுத்துக்களை அவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டாலும் நீங்கள் சொல்வதை கேட்டு சிறப்பாக அவர்கள் பேசுவதற்கும் அதை அப்படியே ஞாபகமாக அதுவும் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் ஒரு விடயத்தை சொல்கின்ற பொழுது அதை நான் நினைவில் நிறுத்தி வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயம். அதே அந்த குழந்தைகள் எல்லாமே இப்போ பெரியவர்களும் குழந்தைகளும் படிக்கின்றார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள், பெரியவர்களும் படிக்கின்றார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். எப்படி இருக்கின்றது அந்த இருவருக்கும் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது? அத பெரியவர்களோடு கொஞ்சம் சீரியஸ் குறைவாக சொல்லிக் கொடுக்கலாம். அவர்களுக்கு இப்ப பிள்ளைகளை நான் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி செய்வது போல அவர்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவர்கள் தாங்களாயே கூறுவார்கள். என்ன கூடுதலாக என்னோட படிக்கின்ற பிள்ளைகளையும் பெற்றோர்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்வார்கள், பிள்ளைகள் மூலம் சொல்லுவார், பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்யாட்டி டீச்சர் எங்களுக்கு தான் பயமா இருக்கு. உண்மைதான், அதுதான் எங்களுடைய பிள்ளைகள் எல்லோருடைய தாய்மாருடைய ஒரு பதற்றமான அது அவர்கள் பிள்ளைகள் சரி நன்றாக வர வேண்டும், எந்த விதமான மற்றவர்கள் எதுவும் சொல்லக்கூடாது, என்னுடைய பிள்ளை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நிறைய தாய்மார்கள் நிறைய கஷ்டப்பட்டு நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு பிள்ளைகளை அழைத்து செல்வதும் அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஊடாக வகுப்புகளுக்கு அனுப்புதல், அது எல்லாம் அந்த குழந்தைகளை இந்த காலத்திலே ஒரு நிலைப்படுத்திக் கொள்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விடயம் கூட. ஏனென்றால் அவர்களுடைய மனநிலை ஒவ்வொரு பக்கமும் எங்கே போவது, எதில் கவனம் அதிகமாக செலுத்துவது என்று தெரியாத ஒரு வயது. அப்பொழுது அந்த குழந்தைகள் அதை கேட்டு பெற்றோர்
பெற்றோர்களுடைய சொல், அதே நேரத்தில் ஆசிரியருடைய சொல்வதை எல்லாம் கேட்டு அவர்கள் எங்களோடு பயணிக்கின்றார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம். அதற்காகத்தான் அந்த குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு நல்ல துறைக்குள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சங்கீதமாகட்டும், நடனமாகட்டும், திருக்குறளாகட்டும், ஒவ்வொரு வகுப்புகள், அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே இங்கு இருக்கின்ற தமிழ் பாடசாலைகள் எல்லாமே இந்த குழந்தைகள் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாமே அமைத்திருக்கின்றார்கள். அதிலே அந்த நேரத்தை ஒதுக்கி போவதற்குத்தான் சிலருக்கு நேரம் இல்லாமல் இருக்கின்றதே தவிர கண்டிப்பாக அதிலே ஒரு குறிப்பிட்ட வயது தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை, குழந்தைக்கு ஒரு 10 வயது வரை தான் நாங்கள் சொல்வதை அந்த குழந்தை கேட்கும். அதற்கு பிறகு அந்த குழந்தை சொல்வதை தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும், கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ எனக்கு தெரியும், டீச்சருடைய குழந்தை, அவருடைய மகள், எங்களுடைய மகள் எல்லாம் ஒரு காலத்திலே மிக சிறப்பாக மேடைகளிலே பேசுவார்கள், பாடுவார்கள், நடனமாடுவார்கள். ஆனால் இப்பொழுது அதை நாங்கள் செய்ய முடியாமலே இருக்கிறது இல்லை. அது மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள் அவர்களுடைய எல்லா திறமைகளையும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வார்கள். சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, நாங்கள் கூறியதை அனைத்தையும் தங்களுடைய மனதில் வைத்து தங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்துவார்கள். நிச்சயமாக எங்களுடைய மகள் சொல்லுவார், இந்த நிலை அம்மா நீங்க சொல்லி தந்ததைத்தான் நான் எப்பவும் கடைப்பிடித்துக் கொண்டிருப்பேன். நான் எப்படித்தான் செய்தாலும் நீங்கள் சின்ன செய்யறது எனக்கு சொல்லி தந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும் என்று சொல்லுவா. பாத்தீங்களா, அதுவே அதே போலத்தான் இப்பத்த பிள்ளைகளும் தான். இப்ப 16-17 வயதிலே சென்ற பிள்ளைகள் கூட சொல்வார்கள், இப்ப காலேஜுக்கு போனாலும் திருக்குறள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சில பிள்ளைகள் காலேஜுக்கு போயிட்டு விட்டுடுவினமல்லோ, ஆனா இவர்கள் தொடர்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு திருக்குறள் கற்க விருப்பம். இப்ப காலேஜில் இருக்கிற பிள்ளைகளுமே நிறைய திருக்குறள் படிக்க வர்றா. அவர்களும் 4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படி காரணம் அவர்கள் சின்னதிலிருந்து திருக்குறள் படித்தபடியால் அதை விட முடியவில்லை. டீச்சர் சொல்லும் பொழுது நிறைய கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்குமே ஒரு மீண்டும் ஒரு முறை என்னடா திருக்குறளை பற்றி இவ்வளவு அழகாக சொல்கின்றார்கள் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு அழைப்புதல் கொடுப்பார்கள். நாங்களும் வகுப்புக்கு வரப்போகின்றோம் என்று சொல்ல போகின்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் இதை கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்ச்சி இருக்கின்றது ஒரு பக்கம். மற்றது சின்ன குழந்தைகள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதற்கு நாங்கள் கண்டிப்பாக உதவி செய்வதற்கு சில நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருக்கின்றார், அவர் இந்த மாதிரி திருக்குறள் வகுப்பு எடுக்கின்றார் என்ற விடயமே தெரியாமலே இருக்கலாம். அப்போ அதை நீங்கள் இலவசமாக வேறு சொல்லிக் கொடுக்கின்றீர்கள். ஆகையினால் வீட்டிலேயே எத்தனையோ வேலைப்பாடுகள் எதுவும் இல்லாமல், அதாவது பேசுவதற்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கின்ற நிறைய பேர் இருக்கலாம். அந்த மாதிரியான வயதானவர்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளலாம் திருக்குறளை. அவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கும் நேரம் என்னவென்று சொல்லி சொன்னால், இரவு நாங்கள் 8:30-9 மணி தொடக்கம் 10-10:30 வரை. ஏனென்றால் எல்லோரும் பகலிலே பிஸியாக இருப்பார்கள். அதை டிவி பார்க்க நேரத்தில் டீச்சர் நாங்கள் திருக்குறளை படிக்கலாம் என்று சொல்லி கூடி சில அம்மாமார் வருகிறார்கள். பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. அது தொலைக்காட்சியிலே போடுகின்ற நிறைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதை விட இந்த குரல் மிக உதவி செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு டீ டைம் அப்படின்னு சொன்ன நாங்கள் ஒரு தேநீர் அருந்துகின்ற நேரத்திலே இவ்வளவு அழகான ஒரு விடயத்தை பற்றி பேசிக்கொண்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அதுதான் இன்று நிகழ்ச்சிகளை எல்லோருக்குமே டீ டைம் இது என்ன அப்படின்ன மாதிரி இருக்கும். இந்த ஒரு தேநீர் குடிக்கின்ற பொழுது ஒரு இருவர் பேசிக்கொள்கின்ற ஒரு அழகான ஒரு விடயம்தான் இந்த மாதிரியான, அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு பேரே ஒரு டீ டைமாக வைத்திருக்கின்றோம். அதிலே நிறைய விடயத்தை டீச்சர் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். சரி, சொல்லுங்கள், உங்களுடைய நிகழ்ச்சி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மன்னிக்க வேண்டும், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. சிறப்பாக கணேஷா பார்ட்டி பேலஸ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இலக்கம் 300 மாசலூரில் அமைந்திருக்கின்றது. அங்கே எத்தனை மணிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது? 3 மணிக்கு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. 3 மணியில் 8 மணி வரையும் நாங்கள் இப்பொழுது நேரம் குறித்திருக்கின்றோம். அதை கேட்கிறது போலேதான் நாங்கள் நிகழ்ச்சிகளையும் தயாரித்திருக்கின்றோம். கூடுதலாக இந்த நேரத்துக்குள்ளே நேர அட்டமைக்குள் முடிப்பதாகத்தான்
நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த இடம், விருப்பமானவர்கள் அனுமதி முற்றிலும் இலவசம். ஆகையினால் நிகழ்ச்சிகளை பார்க்க வருகின்றவர்கள் என்ன மாதிரி டீச்சர் அனுமதி வரலாமா, வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு அனுமதி இருக்கின்றதா, இல்லை வகுப்பிலே படிக்கின்ற பெற்றோர்களும் மாணவர்கள் மட்டும்தானா, எப்படியா அவர்களுடைய என்னவென்று சொன்னால் பங்கு பெற்றுவது மட்டும்தான் எங்களுடைய பெற்றோர்களும் மாணவர்களும். பார்வையாளர்கள் நாங்கள் வெளியில இருந்து வந்து பார்க்கலாம். பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம். ஆமா, நிச்சயமாக. ஏனென்றால் இருந்த நல்ல விஷயங்களே அவர்கள் எங்களுடைய முன்தமிழிலேயே ஐத்தமிழ் டிவிலையும் போகும்தானே. மைத்தல் கடந்த வருடத்திலையும் நேரலை செய்திருந்தோம் தானே. கண்டிப்பாக வரும். ஆனபடியா இரண்டிலேயும் வரும். அவை வீட்டிலிருந்து பார்க்கிறவர்களும் பார்க்கலாம், வரக்கூடியவர்கள் அங்கு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நேரே பார்க்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கும் அல்லவா. கண்டிப்பாக இங்கு இருக்கின்ற ஊடகங்கள் இந்த மாதிரியான நல்ல நிகழ்ச்சிகளை அவர்கள் எடுத்து வருகின்ற பொழுது அது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். பார்த்து அதை அவர்கள் சந்தோஷமாக பார்ப்பது மட்டுமல்லாமல் யாரோ ஒரு குழந்தையும் அந்த நிகழ்ச்சியோடு சேர்ந்து அவர்களும் பங்கு பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். வேறு என்ன டீச்சர் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் உண்மையிலே திருக்குறளை இங்க எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிக்கோளாக இருந்தது, அடியினுடைய குறிக்கோள். அந்த வகையிலே வரும் காலங்களில் இதை படித்து பார்த்து இது மொன்றியல் முழுவதும் பரவ வேண்டும். அந்த வகையிலே பொதுமக்களை வரும் காலங்களிலே இது ஒரு நாங்கள் எங்களுடைய மாணவர்களுக்குள் மட்டும் அடக்காமல் மொன்றியல் மக்களே சேர்ந்து எல்லாரும் அதை பங்கு பெற்றக்கூடிய வகையிலே இது வளர வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். கண்டிப்பாக நல்ல ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். இங்கு எனக்கும் ஒருவருக்கு மட்டும் தெரியாமல் இருந்துவிடக்கூடாது. மொன்றியலிலே எந்த இடத்தில் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த குரலுடைய அனுபவங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு குரல் அப்படின்னு சொன்னா எந்த குரல் பிடிக்கும்? எனக்கு பிடித்தமான குரல் என்று சொல்லி சொன்னால் என்ன உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த காலத்திலே சொல்வார்கள் பிள்ளைகளுக்கு கட்டுப்பாடு போடியலாகும். அந்த காலத்திலே நாங்கள் கட்டுப்பாடாக வாழ்ந்தோம் என்று சொல்வார்கள். ஆனால் வள்ளுவர் இப்பொழுது நாங்கள் கூறுகிறோம் அந்த தமிழ் புத்தாட்டு என்றது நாங்கள் 2056 ஆண்டு சொல்றோம். அப்ப அந்த காலத்துக்கு முதலே வள்ளுவர் அந்த கட்டுப்பாட்டை பற்றி சொல்லி இருக்கின்றார். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று கூறியிருக்கின்றார். அதாவது கட்டுப்பாடு என்றது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போடுறதில்லை. பிள்ளைகளுக்கு இருந்தாங்க கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கட்டுப்பாடு போடக்கூடாது. அந்த கட்டுப்பாடு என்றது அது ஒரு சிறை போல இருக்குமா. அந்த கட்டுப்பாடு எங்களோட மனசால நாங்கள் எங்களுக்கே போடுறது தானா, அதுதான் எங்களுக்கு சிறந்த காப்பு என்று கூறியிருக்கின்றார். அதுதான் சிறந்த பாதுகாப்பு உங்களுக்கு. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் குமாராஜ் நீங்க நான் சொல்லுவேன், நீங்கள் நானோ ஆரோ இப்ப இன்னொருவருக்கு நீங்கள் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க அங்க போகக்கூடாது என்று நாங்கள் கட்டுப்பாடு போடக்கூடாது. அதை தாங்களாகவே தங்களுடைய மனசிலே நினைத்து இது எனக்கு போனால் இதுல பாதுகாப்பு இல்லை, நான் அங்க போகக்கூடாது அப்படி என்று அவர்களே அந்த கட்டுப்பாடை தாங்களே போட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார். அப்ப பாருங்க, இப்ப கட்டுப்பாடுன்றது அந்த காலமே கட்டுப்பாடு இல்லை என்றதை சொல்லுவாங்க. உண்மையாகவே இந்த குரலிலே நீங்கள் சொல்வது மாதிரிதான் மனதை ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விடயம் இருந்தால்தான் எனக்கு நான் தான் சில விடயங்களை கட்டுப்பாடோடு வைத்திருக்க வேண்டும். இப்ப இன்னும் ஒருவர் சொல்வதற்காக நாங்கள் இந்த இப்ப நீங்கள் சொன்ன கட்டுப்படுத்த முடியாது. அந்த கட்டுப்பாடு உடைஞ்சுவிடும். நாளைக்கு இப்ப நீங்கள் எனக்கு கட்டுப்பாடு போட்டு நான் உங்களுக்கு பயந்து இன்றைக்கு இருக்கிறேன் கட்டுப்பாடு. நீங்க நாளைக்கு வெளியில போயிட்டீங்களோ இன்றைக்கு அம்மா இல்ல தானே நான் வெளியில போயிடுவேன். ஆனால் நீங்க இருக்கைக்குள்ளேயே எந்த மனசு கட்டுப்பாடு போட்டால் நீங்க இருந்தாலும் இல்லாமல் விட்டாலும் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். நல்ல ஒரு அருமையான ஒரு குரலின் சொல்லியிருக்கின்றீர்கள். அதுதான் இப்ப அதைத்தான் நான் எப்பொழுதுமே நான் சொல்வது உங்களுக்காகவே, அதாவது தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் மற்றவர்களுக்காக எதையும் நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் வாழ்நாள் முழுவதுமே இன்னும் ஒருவருக்காகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு நடிப்பு, அதாவது நாங்கள் ஒரு நடிப்பது மாதிரி ஆகிவிடும்.
ஆகிவிடும். ஆகையினால் நாமாகவே இருக்க வேண்டும். அது எந்த இடத்தில் பேசுவதாக இருந்தாலும் நாங்கள் இப்போ வெளிப்படையாக பேசுகின்றோம் என்றால் அதில் அந்த இடத்துல யோசிக்க தேவையில்லை. ஏனென்றால் நானாக இருந்து ஒரு விடயத்தை சொல்கின்றேன் என்றால் அதை நான் யாரோ ஒருவரிடம் கேட்டு யாரோ ஒருவருக்காக சொல்ல நினைத்தால்தான் அந்த இடத்துல எனக்கு எதுவும் சொல்ல முடியாமல் போய்விடும். அப்ப அது நானாக இருக்கின்ற பொழுது அது நான் நிறைய விடயங்களை செய்யலாம். எனக்காகவே நான் சாப்பிடுகின்றேன், என்ன ஆரோக்கியத்திற்காக நான் செய்கின்றேன். இது பிறர் சொல்வதை நாங்கள் சொல்லலாம், ஆனால் எல்லோரும் கேட்க மாட்டார்கள். அது மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு பக்குவம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வருகின்றதோ அன்று அவன் ஒரு சுயமான ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழ முடியும். அதுதான் அது நமக்குள்ளே பேசிக்கொள்ளும். இல்லை நீ இதை செய். இப்போ இன்னும் அம்மா அடிக்கடி குழந்தைகள் எல்லாம் இந்த மாதிரி தானே, அவர்களே இல்லை அம்மா இல்லாவிட்டாலும் நாங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சில இடங்களிலே சில குழந்தைகள் இருப்பார்கள் அந்த பெரிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இதைத்தான் உண்மையிலே உமாராஜ் என்னுடைய மாணவ பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைக்கும் தான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தான் மாணவர்களுக்கும் தான் இந்த குரலை சொல்லி அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் எங்களுக்காக படிக்க கூடாது, பெற்றோருக்காக படிக்க கூடாது, உங்களுக்காக படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் கூறுவேன். ஆனபடியால் இது எல்லோருக்குமே இப்ப நான் திருப்பி இந்த குரலை சொல்லுகிறேன். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. இதை எல்லோரும் மனசிலே கொள்ள வேண்டும். நல்ல ஒரு அழகான குரல். சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரைக்கும் பொருத்தமான ஒரு குரலும் இந்த காலத்திற்கு தேவையான ஒரு குரல். அதுதான் முக்கியம். சரி, அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியை பற்றி நிறைய கேள்விகள் எல்லாமே கேட்டிருக்கின்றோம். இன்றைய சூழ்நிலைகளிலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த எல்லா இடங்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாவற்றுக்கும் பொருத்தமான ஒரு குரல் அப்படின்னு சொன்னா எந்த குரல் உங்களுக்கு ஞாபகம் வருகின்றது? எல்லோருக்கும் பொருத்தமான குரல், தேவைப்படுகின்ற ஒரு குரலும் கூட இப்பொழுது நீங்க சொன்னதும் மிக முக்கியமான ஒரு குரல். அதே மாதிரி இன்னும் ஒரு குரல், இன்னும் ஒன்று, மனத்துக்கண் மாசிலன் ஆகில் அனைத்து அரண் ஆகுல நீர பிற என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இந்த அறம் என்று சொல்றது எங்களோட மனசில இருந்து ஆரம்பிக்கணும். மனசை முதல் சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். ஏனென்றால் என்று சொல்லி சொன்னால் இந்த உலகத்துக்கே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருவரும் தந்த மனசில ஒரு பொறாமை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல், சூடு இல்லாமல், மற்றவில்லை அன்பைத்தான் அந்த மனசில விதைத்துக் கொள்ளணும். அந்த மனதிலே அன்பு இருந்தால்தான் அது சொல்லுவினம். ஏதோ ஒரு பாட்டு இருக்கு இல்லோ, மனதில் அன்பில்தான் இருந்தால் வார்த்தையிலே இனிமை வருமோ ஏதோ ஒரு பாட்டு. ஆமாம், ஒரு பாடல் இருக்கின்றது. அதே போல அப்ப அதால அந்த மனது ஒரு தூய்மையான ஒரு மனதா இருக்கணும் என்றதை வள்ளுவரங்க சொல்லி இருக்கிறார். அது ஒவ்வொரு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுமே தங்களுடைய மனதை இப்படி தூய்மையாக வைத்திருந்தால் இந்த உலகத்திலே ஏன் சண்டை வருது, ஏன் சச்சரவு வருது என்று நான் உண்மையில யோசிக்கிறது. அந்த நாட்டில கொண்டு போடுகிறார்கள், இந்த நாட்டில அப்படி செய்கிறார்கள் என்னும் பொழுது ஒவ்வொருத்தர் அப்படி நடக்கும் பொழுது இந்த உலகத்திலேயே சமாதானம் தான் இருக்கு இல்லையோ? உண்மை உண்மை உண்மை. உலக நாடுகள் என்பதை விட பக்கத்தில் இருக்கின்ற நம்மோடு இருக்கின்ற கொஞ்சம் உறவுகளுக்கு இடையில் கூட இந்த சண்டைகள், சச்சரவுகள், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள் எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுவே மிக சிறப்பாக இருக்கும். இல்ல அதைத்தான் கூறுகிறேன் உமாராஜ். இப்ப நான் எனக்கு அடுத்தவரோடு இப்படி அன்பாக மன தூய்மையோடு பேச அப்படியே சமுதாயத்துக்கு போய் அப்படியே அது பெருசா போகலாம் இல்லையோ? எல்லாரும் உலகத்தில கடைபிடிச்சார். அதை நாங்கள் நீங்க சொன்னது போல ஆரம்பத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ள இதை செய்ய வேணும். அண்ணன், தம்பி, மாமன் எல்லோருமே சண்டை பிடிக்கிறார்கள் இல்லையோ? எங்கு பார்த்தாலும் சண்டைகளும், சச்சரவுகளும், போட்டிகளும், பொறாமைகளும், எரிச்சல்களும், அந்த மாதிரி ஒரு நிறைந்த உலகத்தில் தான் வாழ்கின்றோம். அதுதான் ஒரு இடத்திலே ஒரு சந்தோஷம் நிறைந்திருக்கின்ற இடத்தில் கூட யாரோ ஒருவர் வந்து அந்த இடத்திலே அதை குழப்புவதற்காக முயற்சி செய்வார்கள். அந்த மாதிரியான ஒரு இன்னும் ஒருவரை கஷ்டப்படுத்தி பார்க்கின்றவர்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு காரணம் அடிப்படை அவர்களுடைய மனத்திலே உள்ள தூய்மை இல்லாததுதான் காரணம். அந்த மனத்திலே மன தூய்மை என்பது அந்த
பொறாமை, வஞ்சகம், கோபங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் மன தூய்மை. தூய்மை. அந்த மனத்தில தூய்மையை கடைபிடித்தால் இந்த ஒரு பிரச்சனை எதுவும் வராது. கண்டிப்பாக கண்டிப்பாக. இது என்னுடைய சொத்து, இது உண்ட சொத்து வந்து சொத்து பிரச்சனைக்கு சண்டை வராது இல்லையோ? அதுதான், எதுவும் என்னுடையது என்று எதுவுமே இந்த உலகத்தில் கிடையாது. எதையும் நாங்கள் எடுத்து செல்ல போவதும் கிடையாது. எல்லாவற்றையும் விட்டுத்தான் செல்ல போகின்றோம். ஆகையினால் அது அடிக்கடி நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டாலும் இருக்கின்ற பொழுது இது என்னுடையது, இது எனக்கானது, அப்படி எல்லாமே இருக்கின்றது தான். ரொம்ப அழகான குரல். இவ்வளவு பேச முடியுமா என்பது உங்களுடைய கேள்வியாக இருந்தது. இன்னும் பேச முடியும் என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இன்னும் பேச முடியும். நீங்கள் எனக்கு 24 மணித்தியாலம் தந்தா 24 மணித்தியாலம் உங்களுக்கு திருக்குறளை பற்றி சொல்ல முடியும். கண்டிப்பாக. அதுதான் ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல். எனக்கும் அதாவது இப்படியான நிகழ்ச்சிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருப்பது. அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு வாரங்களிலுமே இந்த நிகழ்ச்சியிலே வந்து எடுத்துக்கொள்வது. இந்த டீ டைம் அப்படின்னு சொல்லி ஒரு தேநீர் குடிக்கின்ற பொழுது 4 பேரோ 6 பேரோ ஒன்றாக பேசிக்கொள்கின்ற பொழுது நிறைய விடயங்களை பேசிக்கொள்வோம். ஆனால் அது இவ்வளவு பயன் தரக்கூடியதாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு கலந்துரையாடலாக இது எனக்கு இருந்தது. அதே போன்று உங்களுக்கும் இருந்திருக்கும். நிகழ்ச்சி நிறைவாக, நேரமும் அப்படியே நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒரு அழகான ஒரு குரல் நிறைவாக என்ன சொல்ல ஆசைப்படுகின்றீர்கள்? சொல்லுங்க. சரி. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்றேன் வள்ளுவர். அதை என்ன சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு நல்ல புளிப்பு கைப்பான ஒரு பழம் இருக்கு, புளிப்பு கைப்பான ஒரு காய் ஒன்று இருக்கு. அங்கால நல்ல இனிப்பான ஒரு நல்ல சிவப்பான பழம், நல்ல பழத்தை யோசிச்சு பாருங்க, நல்ல தேன் போல இனிக்குது. அப்படி ரெண்டையும் இருந்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? இனிப்பாக இருக்கின்ற இனிப்பான பழத்தை. அப்ப இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, உங்களுக்கு நீ அவளை பேசாத என்று சொல்லாமல் இப்படி உதாரணத்தை சொல்றார். அப்படி இருக்க நீங்க மற்றவைகளோட கோவப்பட்டு மற்றவைகளுக்கு மனம் நோக்குற மாதிரி சொல்ற வார்த்தையானது அத நீங்க பச்சை புளிப்பான கைப்பான பழத்தை காய எடுத்து நீங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுறது போல இருக்குமா? ஆனா பக்கத்துல உங்களுக்கு இனிமையான மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி உங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகள் இருக்கீங்க. நாங்க அந்த காயை எங்களுக்கும் கஷ்டம் தர்ற அந்த காய் போல அந்த கூடாத சொற்களை ஏன் நீ பேசுறா என்று பேசுறார்கள். அருமை. அதுதான். ஆனபடியா நாங்கள் எல்லோரும் மற்றவர்களோட இனிமையாக பேச வேணும், அன்பாக எல்லாரோடையும் பழக வேணும். எல்லோரும் எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய அப்பா, எங்களுடைய அம்மான்னு சொல்லி ஒரு அன்பை அவர்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று இந்த குரல் அவர் சொல்றேன். அதுதான் உண்மையாகவே இந்த காலத்திற்கு எல்லோருக்கும் தேவையான ஒரு விடயம். அன்பாக பேசிக்கொள்ளுங்கள். பார்க்கின்ற பொழுதெல்லாம் கொஞ்சம் சிரித்த முகமாக சிரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த இடத்தில் இப்போ ஆலயங்களுக்கெல்லாம் போகின்ற பொழுதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பார்த்த உடனே வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, வணக்கம் எப்படி இருக்கிறீங்க, அப்படி அவர்கள் எல்லாம் ஒரு சிரித்த முகமாக யாரென்றே தெரியாது, மனதிலே எவ்வளவு சந்தோஷம் இருக்கின்றது இல்லையோ, யாரென்றே முகம் தெரியாத உறவுகள் எல்லோருமே வந்து பேசினார்கள். பிறகு சொன்னார்கள், உங்களை மாதிரி இருக்க எங்களுக்கும் ஆசையாக இருக்கிறது, நீங்கள் எல்லாரோடையுமே பேசுகின்றீர்கள். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நான் சொன்னேன், இதில் என்ன குறை இருக்கிறது? பேசுகின்ற தெரிந்தவர்களோடு சிரித்த முகமாக பேசிக்கொள்வது எனக்கும் சந்தோஷம் கிடைக்கின்றது, உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கின்றது. அதில் நான் முறைத்து பார்த்து கொண்டு போனால் அது உங்களுடைய மனதில் ஏன் இவர் முறைத்து பார்த்து கொண்டு போனார், என்ன நடந்தது, நான் என்ன செய்த, நான் எத்தனையோ விதமான விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும். அப்ப அதை விட அப்படித்தான் ஒன்று இருந்தாலும் நாங்கள் அதை சிரித்த முகமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே மனதில் எதுவும் இல்லை என்றால் நீங்கள் யதார்த்தமாக பார்த்தவுடன் சிரித்துக் கொள்வோம், பேசிக்கொள்வோம், இல்லை அவ்வளவுதான். நல்ல ஒரு அழகான ஒரு சந்திப்பு. நன்றி டீச்சர். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டது மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை சிறப்பாக கணேஷா பாட்டி பேலஸ் மண்டபத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த திருக்குறள் நிகழ்ச்சிகளை பற்றி டீச்சர் இவ்வளவு நேரமும் ரொம்ப அழகாக நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றார். மீண்டும் எங்களுடைய ஐத்தமிழ் குடும்பத்தோடு சேர்ந்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லுங்கள். அதே போல உங்களுக்கும் எனது மனம் நிறைந்த மனப்பூர்வமான
நன்றிகளையும் என்னுடைய அன்பையும் உங்கள் ஐத்தமிழ் வானொலியில் எல்லோருக்கும் ஒலிபரப்பாளர் அனைத்து பேருக்கும் அதோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கு அதோடு நிச்சயமாக உங்களுக்கு உமாராஜ் அவர்களுக்கும் எனது நன்றிகள் அந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உங்கள் எல்லோருக்கும் இறைவன் அருள் கிடைக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை அந்த உமாராஜுக்கு திருப்பம் எனது நன்றியை சொல்லிக்கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அழகான ஒரு சந்திப்பு இந்த டீ டைம் நிகழ்ச்சியின் ஊடாக இப்பொழுது நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து 11 மணிக்கு நாங்கள் அப்படியே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொருவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்தித்துக் கொள்வோம். நீங்களும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு டீ டைம் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் எங்களோடு அழைத்து கொள்ளலாம். மற்றும் அதே நேரத்தில் மீண்டும் தயாபரி சர்மா ஆசிரியை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு எடுத்து வருவோம்.